ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16/8/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. இரவு 8:14 பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திரம். காலை 7:07 பின்பு ஹஸ்தம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மதியம் 1:45 2:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். நாக சதுர்த்தி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும். உங்களுடைய புத்துணர்வு, அதாவது உங்களுக்கான பொழிவு, உங்களுக்கான புத்துணர்வு அதிகமாகும். புதிய புதிய செயல்பாடுகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை சிந்தனைகளை வடிவமைத்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேளவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும். பொதுவாகவே கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை நினைவில் வைத்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரளய தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணமும் தனமும் சேரும். பொதுவாகவே ஆசைப்பட்ட விஷயங்கள் அரங்கேறக்கூடிய அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் அலைச்சல் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுப்பிரமணிய தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டாத நட்புகள் விலகும். கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட வண்ணமயமான வருமானங்கள் பெருகக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியம் சாதிப்பதில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சிங்க பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VE. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால ராசி அதிபதி புதன் பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பண தன வருமானங்கள் அதிகரிக்கும். பல்வேறு வகையில் உண்மையான நன்மைகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வரதராஜ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நினைவாகும். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய, சாதாரண உத்தியோகத்தில் கூட உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கபாலீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கக்கூடிய, விவசாய நிலம் வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய விவசாயத்தில் அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபாயங்களையும் உதவிகளையும் நம்பாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அண்ணாமலையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் புதன் வீட்டில் இருந்தால் கூட புதன் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே புதிய செயல்பாடுகள், புதிய சிந்தனைகள் உருவாகும். புதிய சூட்சுமங்கள் மூலமாக பெரிய நன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்க முயற்சிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரகதீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும். தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் பொதுவாகவே தனவரவு பெருகக்கூடிய, உங்களுடைய வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணப்புழக்கம் குறையும் போது மனப்புழுக்கம் அதிகமாகும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கால பைரவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QC. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் உருவாகும். வல்லமையான செயல்பாடுகளும் வாய்ப்புக்கு தகுந்த வருமானங்களும் பெருகக்கூடிய நாளாக அமையும். சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சர்க்கரை வாராமல் தடுக்கலாம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரபஞ்ச கடவுள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். புரோகிதர், அர்ச்சகர் சம்பந்தப்பட்ட சுவாமி ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகளில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்களை சம்பவமாக்குவதுதான் அரசியல் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மாஷாணி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரும். உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய சூழல் உருவாகும். பேப்பர் தட்டு, பேப்பர் டம்ளர் சம்பந்தப்பட்ட சிறு தொழில் குறுந்தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவுமே தானாக வருவதில்லை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் விகட கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.